சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீகா அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படுவது எது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? கடைசி நாட்களில். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படுவது எது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எல்லா ஜாதிகளும் எதனிடத்திற்கு ஓடி வருவார்கள்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் இடத்திற்கு. கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம் வாருங்கள் என்பவர்கள் யார்? திரளான ஜாதிகள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்பவர்கள் யார்? திரளான ஜாதிகள். கர்த்தர் தமது வழிகளை தங்கள் போதிப்பார் என்று கூறியவர்கள் யார்? திரளான ஜாதிகள். திரளான ஜாதிகள் எதில் நடப்போம் என்பார்கள்? கர்த்தருடைய பாதையில். சீயோனிலிருந்து டேஷ் வெளிப்படும், வேதம் வெளிப்படும். எருசலேமிலிருந்து வெளிப்படுவது எது? கர்த்தருடைய வசனம். திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்ப்பவர் யார்? கர்த்தர். தூரத்தில் உள்ள யாரை கர்த்தர் கடிந்து கொள்வார்? பலத்த ஜாதிகளை. தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பவர்கள் யார்? பலத்த ஜாதிகள். தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாக அடிப்பவர்கள் யார்? பலத்த ஜாதிகள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி எதை எடுப்பதில்லை? பட்டயம் எடுப்பதில்லை. எவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை? பலத்த ஜாதிகள். அவன் எந்த செடியின் நிழலில் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்? திராட்சை செடியின். அவன் எந்த மரத்தின் நிழலில் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்? அத்தி மரத்தின் நிழலில். சேனைகளுடைய டேஷ் இதை சொல்லிற்று. சேனைகளுடைய கர்த்தரின் வாய். சகல ஜனங்களும் எதை பற்றி கொண்டு நடப்பார்கள்? தங்கள் தேவனுடைய நாமத்தை. இஸ்ரவேலர் எதை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்பார்கள்? கர்த்தருடைய நாமத்தை. நொண்டியானவளை சேர்த்து கொள்பவர் யார்? கர்த்தர். தள்ளுண்டவளை கூட்டிக் கொள்பவர் யார்? கர்த்தர். தீங்கு அனுபவித்தவளை கூட்டிக் கொள்பவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாரை மீதியான ஜனமாக வைப்பார்? நொண்டியானவளை. கர்த்தர் யாரை பலத்த ஜாதியாக வைப்பார்? தூரமாய் தள்ளுண்டு போனவளை. கர்த்தர் எங்கே என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார்?
சீயோன் பர்வதத்தில். சீயோன் குமாரத்தியின் அரணிடம் வருவது எது? முந்தின ஆளுகை. எருசலேம் குமாரியின் இடத்தில் வருவது எது? ராஜரீகம். ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ என்று யாரிடம் கேட்கப்பட்டது? எருசலேமிடம். பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை யாருக்கு உண்டாகும்? எருசலேமுக்கு. பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்பட வேண்டியது யார்? சீயோன் குமாரத்தி. நகரத்திலிருந்து புறப்பட்டு பாபிலோன் வரைக்கும் போவது யார்? சீயோன் குமாரத்தி. பாபிலோனில் விடுவிக்கப்படுவது யார்? சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தியை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பவர் யார்? கர்த்தர். யார் தீட்டுப்படுவாளாக என்று அநேக ஜாதிகள் சொன்னார்கள்? சீயோன். சீயோனுக்கு விரோதமாக கூடியவர்கள் யார்? அநேக ஜாதிகள். அநேக ஜாதிகள் எதை அறியாமல் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய நினைவுகளை. அநேக ஜாதிகள் எதை உணராமல் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய யோசனையை. அரிக்கட்டுகளைப் போல களத்திலே சேர்க்கப்படுபவர்கள் யார்? அநேக ஜாதிகள். அரிக்கட்டுகளைப் போல களத்திலே சேர்க்கப்படுபவர்கள் யார்? அநேக ஜாதிகள். எழுந்து போரடி யாரிடம் கூறியது? கர்த்தர் சீயோன் குமாரத்தியிடம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Thank you.